ஹாய் ராஜேஷ். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ஹிஸ்டரியில காலத்தை வகைப்படுத்த போறோம். 3 வகையாக காலத்தை வகைப்படுத்துறாங்க. பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். பேலியோலித்திக் அப்படிங்கிறது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இந்த பழைய கற்காலத்தோட காலம் 2 மில்லியன். 2 மில்லியன்னா 20 லட்சம். 1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம். 20 லட்சத்துல இருந்து ஒரு 40,000 இயர்ஸ்க்கு இடையில வாழ்ந்த மக்கள். அடுத்து மீசோலித்திக் அப்படிங்கிறது 40,000 டு 12,000 இயர்ஸ் எகோ. எல்லாமே பிசிஇ தான், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து நியோலித்திக் அப்படிங்கிறது 12,000 முதல் 6,000 இயர்ஸ் எகோ. இந்த பழைய கற்காலம் அப்படிங்கிறதுக்கான சான்று இந்த உலகத்துல எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை பக்கத்துல பல்லாவரம் அப்படிங்கிற பிளேஸ்ல. இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிறவர் 1863ல கண்டுபிடிச்சாரு. இந்த பழைய கற்கால மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறந்த வெளியில, ஆற்று சமவெளியில வாழ்ந்தாங்க. குகைகள்ல எதுவுமே வாழல. அவங்களுடைய உணவாக வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க. விலங்குகள் பின்னாடி ஓடி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே உடுத்தல. இந்த மீசோலித்திக் மக்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அதற்கான எவிடன்சஸ் மத்திய பிரதேசல மகதஹா, தம்தமா, மத்திய பிரதேசல பிம்பெட்கா, தூத்துக்குடி மாவட்டத்துல தேரிக்காடு. அப்ப இந்த மக்கள் எப்படி சார் வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் குகைகள்ல வாழ ஆரம்பிச்சாங்க. மலை குகைகளை தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க. இறந்தவங்கள புதைச்சாங்க. டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறந்தவங்கள புதைச்சாங்க. இந்த இறந்தவங்கள புதைச்சதற்கான சான்று கிடைச்ச இடம் தான் இந்த மகதகா, தம்தமா. இறந்தவங்கள புதைச்சதற்கான சான்று கிடைச்சிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா தாவர உணவுகள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இடைக்கற்கால மனிதர்கள் முதலாக தாவர உணவுகள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் புதிய கற்கால மனிதர்களை பொறுத்தவரை 12,000 முதல் 6,000 இடைப்பட்ட காலம். வேலூர்ல பையம்பள்ளி, சிவகங்கை மாவட்டம் கீழடி, சென்னானூர் அப்படிங்கிற பகுதி கிருஷ்ணகிரி, இது 3மே கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. இங்க இருந்த மக்கள் முதலாக வீடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் ஒரு குழுக்களாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிராம வாழ்க்கை முறை டெவலப் ஆகுது. நெருப்பு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நெருப்பு கண்டுபிடிப்பதன் மூலமாக அவங்க சமைச்ச உணவை வேட்டையாடிய உணவை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க, மண்பாண்டங்கள் செய்யறாங்க. அது மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் டெவலப் ஆகுது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த நியோலித்திக் மக்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.